வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புயலின் காரணமாக கடலில் காற்று அதிகமாக வீசும் என்பதால் மீனவர்கள் யாரும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என புதுக்கோட்டை மீன்வளத்துறையினர் எச்சரித்தது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னகரம் கடற்கரை கிராமத்தில் இருந்து திருமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படையில் திருமூர்த்தி, மணிகண்டன், விநாயகம், மற்றொரு மணிகண்டன் என 4 மீனவர்கள் நேற்று கடலுக்குள் சென்றனர். இதுவரை அவர்கள் கரைக்கு திரும்பவில்லை. இதனால் அவர்களை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் மற்றும் சக மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்கள் கரை திரும்பாததால் பொன்னகரம் கிராமம் சோகத்தில் மூழ்கியது. திருப்பூர் அருகே இடுவாய் சின்னக்காளிப்பாளையம் கிராமத்தில் உள்ள விளைநிலங்களில் மாநகராட்சியின் குப்பைகள் கொட்டப்பட்டு வந்தன. இதற்கு 5 கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். அதன் ஒரு பகுதியாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் 10 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அனைவரையும் விடுதலை செய்து கோர்ட் உத்தரவிட்டது. தொடர்ந்து 26 நாள் சிறைவாசம் முடிந்து விடுதலையான கிராம மக்கள் 10 பேருக்கு 5 கிராம மக்கள் சார்பில் தடபுடல் வரவேற்பு அளிக்கப்பட்டது. காவல்துறையால் வழக்கு போடப்பட்டு 26 நாட்கள் இன்றோடு நிறைவு பெறுகிறது. 26 நாட்கள் கழித்து நம்முடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் மிகச் சிரமப்பட்டு அவர்களுக்கு இன்றைக்கு பிணையில் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஏதோ அவர்களுடைய வேலைக்காக சிறைக்கு போகவில்லை. நம்முடைய 5 கிராம மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நம்முடைய 5 கிராம மக்கள் சார்பில் மனதார வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு அவர்கள் சிறையிலிருந்து வெளியில் வருகிற போது ஏதோ அனாதைகளை போல அல்ல, நம்முடைய அத்தனை பேரும் போய் நாங்கள் அங்கே 3 மணிக்கே சென்று அவர்கள் வருகிறவரை காத்திருந்து அங்கேயே வரவேற்பு கொடுத்து உற்சாகமாக்கி நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் என்கிற நல்ல செய்தி. அதே போல நிச்சயமாக இவர்கள் எந்த நோக்கத்திற்காக சிறைக்கு சென்றார்களோ அந்த நோக்கம் வெகு விரைவில் நிறைவேறும். அதுவும் மாற்றுக்கருத்தில்லை. இவர்களுக்கும் இவர் குடும்பத்தாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவதெல்லாம் நிச்சயமாக அவர்கள் குடும்பத்தினுடைய துயரம் எல்லோரும் பங்கேற்றோம். நம்முடைய 5 கிராம மக்கள் பெருவாரியாக அந்த குடும்பம் மட்டும் வருத்தப்படவில்லை, அவர்கள் மட்டும் கண்ணீர் வடிக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக நம்முடைய கிராம மக்கள் இப்படி அநியாயமாக சிறைக்கு போட்டிருக்கிறார்களே என்று அத்தனை பேரும் வருத்தப்பட்டோம். அத்தனை பேரும் ஆண்டவனுடைய வேண்டினோம். இன்றைக்கு அவர்கள் நிலையில் வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் குடும்பம் வெவ்வேறும் வளர்ச்சி பெறும். அதிலே மாற்று கருத்தை இல்லை. அவர்கள் எதிர்காலம் நிச்சயமாக நாம் அத்தனை பேர் வாழ்த்துக்களோடு அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். முன்னதாக 5 கிராம மக்கள் சார்பில் சிறை சென்று திரும்பியவர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். பட்டாசு வெடித்து மேலத்தாளம் இசைக்க திருஷ்டி பூசணி கழித்து போட்டு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பயந்துவாங்க அப்படின்னு யாருமே நினைக்கிறாங்க. தடுத்து நிறுத்துவோம். இந்த போராட்டம் என்பது அதிதீவிரமா இருக்கு அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்து கிராம மக்கள் கூறுகையில் சின்னக்காளிப்பாளையத்தில் குப்பை கொட்ட கோர்ட் 6 மாதம் மட்டுமே தற்காலிக அனுமதி வழங்கியது. எனினும் திருப்பூர் மாநகராட்சி கோர்ட் உத்தரவை மதிக்காமல் விளைநிலங்களில் குப்பை கொட்டி வந்தது.
இதை எதிர்த்து 5 கிராம மக்கள் நடத்திய அறவழி போராட்டத்தின் விளைவால் குப்பைக்கு குட் பை சொல்லப்பட்டுள்ளது என மகிழ்ச்சியுடன் கூறினர். எனினும் சிறை சென்றதால் நாங்கள் பயந்து குப்பைக்கு எதிரான போராட்டத்தில் இருந்து பின்வாங்கி விடுவோம் என்று யாரும் கருதிவிட வேண்டாம். கிராமத்தை காக்கும் போராட்டம் இன்னும் வீரியமடையும் என சூளுரைத்தனர். கோவையில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் பேரூர் பட்டீஸ்வரர் மற்றும் மருதுமலை முருகன் கோயில்களில் தரிசனம் செய்தார். கட்சி வளர்ச்சிப் பணிகள் மற்றும் தமிழக கலாச்சார விழாக்களிலும் அவர் பங்கேற்று வருவது தொண்டர்கள் இடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக நிதின் நபின் கட்சி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பாஜகவை வலுப்படுத்துவது, புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது, எதிர்வரும் அரசியல் நகர்வுகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் சிறப்பு பூஜையில் நிதின் நபின் பங்கேற்றார். கோயில் யானை கல்யாணிக்கு வாழைப்பழம் வழங்கி ஆசி பெற்றார். முருகனின் 7ஆம் படை வீடாக கருதப்படும் மருதமலை சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டார். அவரின் வருகையை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தொடர்ந்து வடவள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொங்கல் விழாவில் பங்கேற்றார். தமிழர்களின் பாரம்பரிய உடையுடன் வந்த அவர் தமிழர்களின் பண்பாடு மற்றும் கலைகள் குறித்து பொதுமக்கள் இடையே பேசினார். அவருடன் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர்.